நீங்க தெரியாதா? தெரியலையே. ஏ மறந்து போச்சு. சாமி என்ன சொல்ற? ஜீவகாருண்யம் செய், எதுவரை செய், உன்னுடைய மனதை நீங்கும் வரை செய். அப்பொழுது உன்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே நீ எந்த அறிவை கொண்டு உன்னுடைய இதயத்தை வளர்த்துக் கொண்டாயோ அந்த அறிவு வெளிப்படும். அந்த அறிவை கொண்டு உன்னுடைய இதயத்தை, பழுதடைந்த இதயத்தை நீ மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளலாம். இங்க சயின்ஸ் எங்க போகுது? ஒரு சாதாரண பள்ளி, அதனுடைய வால் ஒரு கதவெடுக்கல சிறுக்கி செதஞ்சி போகுதுங்க. அது என்ன பண்ணு தெரியுங்களா? 3 வாரத்துல தன்னுடைய வாழை வளர்த்துக்கும். வளர்த்துக்குதா? ஒரு மரம் 5000 ஆண்டு காலம் வாழ்கின்ற மரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இளைஞர் காலத்திலும் இளைஞர் பூரா உளுத்தும், தலை பூரா முடி பூரா கொண்ட மாதிரி, பல்லெல்லாம் கொண்ட மாதிரி உளுத்தும். அது ஒரு சித்தனாக இருந்து மீண்டும் என்ன செய்கின்றது? ஸ்பிரிங் டைம் இருந்தா இளவேனியர் காலத்துல மறுபடியும் எல்லா இலைகளையும் படைச்சிக்கிட்டு, இது ஓரறிவு தான். அந்த நிலையெல்லாம் கடந்து நம்ம 6 அறிவுக்கு வந்துருக்கிறோம். அந்த அறிவு இந்த உடம்புல இருக்கு. எப்படி மறந்தது சொல்லுங்க? நாம் உண்ட தவறான உணவு, நாம் உண்ட தவறான படித்த தவறான புத்தகங்கள். அதனாலதான் சாமி சொல்றாங்க, எந்த புத்தகத்தையும் படிக்காது, அருள்பாவை தவிர எந்த புத்தகத்தையும் படிக்காத. ஏன்? கேட்டதெல்லாம் என்னது? பழுது. கற்றதெல்லாம் பொய்ய. வேதன்றான், ஆகமன்றான், எல்லாம் பொய். ஏன் பொய்? அதுல என்ன சொல்லி இருக்கிறான்? மனுஷனா பொறுத்தியா? நோய், முதுமை, மரணம், இது சாப்பிட்டு மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி வரும். அது எப்படி மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி வரும்? சாமிக்கு சளி வரலையே. உடம்பு இருக்கிற வரைக்கும் நோய் வரும். எங்க சாமிக்கு நோய் வந்துச்சா? எங்கேயாவது வந்துச்சு சொல்லுங்க. நோய் வந்ததா? இல்லை. முதுவலையே தான் தலை காட்டுச்சு. அதையும் மீண்டும் இளமையாக்கி கொண்டார். திரைந்து திரைந்து உழுந்தவர் மீண்டும் இளமை அடைந்திடலாம். சொன்னது மட்டுமல்ல, திரைந்து உழுத்த என் உடம்பும் மீண்டும் செழும்போதுடமாய் கண்டதே. அவருடைய உடம்பே மீண்டும் இளமையாச்சு. எப்படி ஆக்கினார்? அந்த அறிவெல்லாம் எங்கே இருக்கு? உள்ளே இருக்கின்றது. உள்ளே இருப்பதை மறதி வந்து மறைக்கின்றது. ஏன் மறதி வந்து மறைக்கின்றது? அந்த மறதி எப்படி தோன்றுகின்றது? உங்களுடைய மரபு, நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை, உங்களுடைய பெரியவர்கள், ஆசிரியர்கள், நீங்கள் படித்த புத்தகங்கள் எல்லாம் என்ன பண்ணிச்சுங்க? உங்களுக்கு தப்பான போதனையை சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா அதுல என்ன அவுட்புட் வரும்? என்ன இன்புட் நீங்க கொடுக்குறீங்களோ அதனுடைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் வெளியில வரும். அவுட்புட்டை நீங்க மாத்தணும்னா அந்த ப்ரோக்ராம மாத்தணும். So decondition the program. If you want to change the program, decondition the program. அப்புறம் என்ன செய்யணும்? புது ப்ரோக்ராம் உள்ளார வைக்கணும். இல்லைங்களா? அதுதான் சாமி செய்ய சொல்றார். ஜாதியிலே, மதங்களிலே, சமயங்களிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் நீவில் அலைந்து அலைந்து அழிதல்ல அழகவே. அப்போ இதுவரையும் வந்ததெல்லாம் என்ன? தப்பான ப்ரோக்ராம். அந்த தப்பான ப்ரோக்ராம் அப்படின்ற நம்முடைய கோர் பிலீஃப், நம்பிக்கை உள்ளார செஞ்சு என்ன பண்ணிடுச்சு? நோய், முதுமை, மரணம், இதுக்கெல்லாம் ஆட்பட்டு இருக்கிறோம். சாமி என்ன சொல்ற? சிறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூக்கு மரணம் சேராமல் தவிர்த்திடும் தான். எப்படி சொல்ற? சத்தியம் சொல்கின்றேன், சத்தியம் 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 சொல்கின்றேன், நீரை நாம் புனிதம் ஒரு பொருட்டே அப்படின்னு சொல்ற. எதுக்காக? அதை ரீப்ரோகிராம் பண்ணிக்கணும். உள்ளார இருக்கிற அந்த கோர் பிலீஃப் இருக்குங்களா, அந்த நம்பிக்கையை மாற்ற வேண்டும். அந்த நம்பிக்கையை மாற்றாமல் ஒண்ணு நடக்கல. ஏன் மரணம் நடக்கல? உள்ளார நான் செத்து போயிடுவேன், சாவு நிச்சயம் என்று மரபாளர்கள் சொன்னதை 100% நம்பிக்கொண்டு வெளியில நான் இந்த உணவு சாப்பிட மாட்டேன், அந்த உணவு சாப்பிட மாட்டேன் இருந்தா என்ன ஆகும்? உள்ளே இருக்கின்ற அந்த கோர் பிலீஃப், நம்பிக்கையை நீங்கள் மாற்றினால் உடல் தானாக அந்த மாற்றம் வரும். சாமி என்ன சொல்றார்? சுத்த சன்மார்க்கத்தில் தேகத்தை விருத்தி செய்வது வெந்நீரே. நம்ப முடியுதா? உலகத்தில் எந்த நியூட்ரிஷன் சயின்டிஸ்ட் அவங்க
வளருவானா? வெறும் வெளியே சாப்பிட்டா உடம்பு வளரும். வைட்டமின் தேவையில்லை, மினரல்ஸ் தேவையில்லை, புரோட்டீன் தேவையில்லை, ஃபேட் தேவையில்லை, கார்போஹைட்ரேட் தேவையில்லை, ஸ்டார்ச் தேவையில்லை. சோதிங்க வேணாம், ஒண்ணு வேணாம், சாமி செஞ்சுக்க. எப்படி உள்ளே இருக்கின்ற நம்பிக்கையை மாற்றுங்கள். நீங்க கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பாருங்க. ஒரு பெரிய ஏரோப்ளான், பழைய ஏரோப்ளான் விமானத்தை வாங்கிட்டு வந்து ஒருத்தர் என்ன பண்றான், வெறும் கட்டிங் பிளேயர் கையில வச்சுக்கிட்டு அதை அப்படியே கட் பண்றான். ஒவ்வொரு பகுதியா அதுல இருக்கிற டயரு, போல்ட்டு, நட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டா உங்க விமானமே இல்லை. உடம்பு this body, human body can adapt itself to any condition. நீங்க என்ன சொன்னாலும் இந்த உடம்பு எல்லையற்ற ஆற்றல் கொண்டது. இந்த உடம்பு அந்த ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அப்ப அந்த கோர் பிலீஃபை எப்படி மாற்றுறது? உங்களிலே மரணமில்லா பெருவாழ் வாழ வேண்டும் என்று யார் விரும்புகின்றீர்களோ தயவு செய்து அவர்கள் மட்டும் நான் சொல்லுகின்ற இந்த பஞ்ச சீலங்கள், 5 ஒழுக்கங்களை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த 5 சொல்லலைன்னா இந்த கோர் பிலீஃபை நம்ம மாற்ற முடியாது. இப்ப என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில? உங்களுக்கு 50 வயசோ 60ஓ 80ஓ 40ஓ 30ஓ எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டது எல்லாத்தையும் மறக்கிறீங்க. உங்களுக்கு மரணமில்லா வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் தினசரி இத காலையிலும் மாலையிலும் சொல்லுங்கள், ஆழமாக ஊன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். சொல்லுங்க. குரு ஒருவரே, அவர் திருவருட்பிரகாச வள்ளலார். வேதம் ஒன்றே, அது திருவருட்பா. அடைய வேண்டிய இலக்கு மரணமில்லா பெருவாழ்வே, அதை அடையும் வழி அருள் நெறியே. ஒரே யோகம் ஜீவகாருண்யமே. மீண்டும் சொல்லுகின்றேன், ஒரே கடவுள், அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. ஒரே குரு திருவருட்பிரகாச வள்ளலாரே. ஒரே வேதம் திருவருட்பாவே. ஒரே நெறி அருள் நெறியே. அதற்கு வழி ஜீவகாருண்ய யோகமே. அடைய வேண்டிய ஒரே இலக்கு மரணமில்லா பெருவாழ்வே. இந்த புரோகிராம, புது புரோகிராம நீங்க உள்ளார போடணும். 100% போடணும். உள்ளே இருக்கின்ற மற்ற நம்பிக்கைகள் எல்லாம் நீங்க இழந்தணும். ஐயா, ஜீவகாருண்யம் எப்படி யோகமாகும்? ஐயா கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே பெருமான் சொல்லி இருக்கின்றார், 4 மணிக்கு சாகா கலைகளை தலைந்து விளங்கும் ஆகாயத்தொழில் அருட்பெருஞ்சோதி. ஆகாயத்தில் இருந்த பொழுது அந்த காற்று சாகாக்களை வருகின்றது. அந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு நீங்கள் இதை சொன்னீர்கள் என்றால் உடனே இது உங்களுடைய உடம்பு, மனசு, ஜீவன், ஆன்மா எல்லாத்திலையும் வரணும். அந்த நேரத்துக்கு இதை சொல்லணும். அந்த நேரத்தில் ஜீவகாருண்யத்தை யோகமாக நீங்கள் மாற்றி சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். யோகத்திலெல்லாம் தலை சிறந்தது ஜீவகாருண்ய யோகமே. இதை நமக்கு கற்றுக் கொடுத்த குரு வள்ளலாருக்கு நன்றி, நன்றி, நன்றி. இதை அவருக்கு கற்றுக் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. சத்துமை காணவங்கள. சரி, இதை எப்படி செய்யறது? காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல நாம் எங்கே உற்பத்தியானோம்? தாயின் கருவில், தந்தையினுடைய இந்து துளியில். ஆக முதல்ல அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லுங்க. கண்ணை மூடிக்கோங்க. அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. கிடைத்தற்கரிய இந்த மனித பிறவியை எனக்கு கொடுத்ததற்காக என் தாயே, என் தந்தையே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நான் வணங்குகின்றேன், போற்றுகின்றேன். ஒரு நிமிஷம் உங்க தந்தை தாயை நினைச்சுக்கோங்க, வாழ்த்துங்க. அவங்க திருவடியை வாழ்த்தணும். மாதாபிதா முன்னணி தெய்வம், இதுதான் நமக்கு தமிழ் நிலை. கோயில் சாமி எல்லாம் அப்புறம். அடுத்ததாக உங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற உங்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள். அவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இருப்பேன். சாமி சொல்வார், குடும்பத்தில் முதல்ல ஜீவகாருண்யம் வரணும், அப்பதான் வெளியில ஜீவகாருண்யம் செய்யணும்ன்றார். உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் வாழ்த்துங்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் இந்த உறவானது சுமூகமாக அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துங்கள். அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். எல்லா வளமும் செல்வம் வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும்
கருத்தோடு செய்யுங்க. உங்க நன்மைக்காக நான் சொல்றேன். இதான் ஜீவகாருண்ய யோகத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த வழி. இல்லைன்னா ஜீவகாருண்ய யோகம் கத்திக்கிட்டே இருந்து பலனில்லை இல்லை. மூன்றாவதாக, உங்களுக்கு கல்வியை போதித்த ஆசிரியர் யாராக இருந்தாலும் அவர்களை வாழ்த்துங்கள். என்னுடைய கல்வி கண்ணை திறந்து கொடுத்த ஆசானே, உங்களுக்கு நன்றி. நீங்கள் நெடுவழி காலம் வாழ வேண்டும். இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். முடிஞ்சா அவங்களுக்கு பொருளுதவி செய்யுங்க. வீடு தேடி போய் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். நான்காவதாக, உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒருத்தரை மனசுக்குள்ளார கொண்டு வந்து இந்த நட்பு நீடித்து வாழ வேண்டும். உன்னிடம் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை, அன்பை தவிர. உனக்கும் எனக்கும் எப்பொழுதும் விரோதம் வரக்கூடாது. எப்பொழுதும் நண்பர்களாகவே நாம் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக ஒரு நிலை கொஞ்சம் கஷ்டம். யாரை நீங்கள் விரோதியாக கருதுகின்றீர்களோ, சன்மார்க்கிக்கு விரோதியே கிடையாது, இருந்தாலும் யாராவது உங்களுக்கு தீங்கு செய்கின்றார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுடைய முகத்தை உங்களுடைய மனக்கண் முன்பு கொண்டு வந்து அவர்களை வாழ்த்துங்கள். சகோதரரே, சகோதரியே, ஏதோ உங்களுடைய மனதிலே ஒரு குறை என்னை பற்றி இருக்கின்றது, அதை நீங்கட்டும். இந்த வினாடி முதல் உங்களை நான் வெறுக்கவில்லை, அன்புடன் இருக்கின்றேன். நாம் இனி எதிர்காலத்தில் நேசமுடன், பாசமுடன், அன்புடன் இருப்போம். அவர்களை வாழ்த்துங்கள். விரோதிகளை வாழ்த்தும் பொழுதுதான் சத்துவகுணம் ஏற்படும். சத்துவகுணத்தில் இருந்தால்தான் நிர்குணத்திற்கு போய் சிற்குணத்திற்கு நாம் போக முடியும். சிற்குணத்திற்கு போவதுதான் அருட்பெருஞ்சோதி வாழ்க்கை. ஆக உங்களுடைய விரோதிகளை வாழ்த்துங்கள். மனசுல விரோதம் வச்சுட்டு இருந்தீங்களா, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அதுல இருந்து எல்லா நோய்களும் வரும். உங்களுடைய விரோதிகளை வாழ்த்துங்கள். ஆறாவதாக, உங்கள் தெருவிலே இருக்கின்ற ஏதாவது ஒரு மரம், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு துளசி செடி, அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதாக பாவனை செய்யுங்கள், உரமிடுவதாக பாவனை செய்யுங்கள். வீட்டுக்கு போய் நிஜமாகவே செய்யுங்க. எந்த ஒரு தாவரத்தை பார்த்தாலும் அதை புடிங்கி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. சாமி சொல்லுவாங்க, வேரோடு எதையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக எல்லா தாவரங்களையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்று அவர்களுடன் பேசுங்கள். என்ன தாவரத்துக்கிட்ட போய் பேசலாம், சன்மார்க்கத்துக்கு போனா உருப்படியாவான்னு பார்த்தா பைத்தியம் குடிச்சிச்சு நிறைய பேர் கேலி பண்ணாங்க. பரவாயில்ல, நீங்க பேசுங்க, அது பேசும். சித்தர்கள் சொல்லுவாங்க, அந்த மூலிகைகள், ஞான மூலிகைகள் எடுக்கிறதுக்கு முன்னால அதுகிட்ட அனுமதி கேட்கணும். ஞான மூலிகைகள் மட்டுமல்ல, எந்த ஒரு உணவாக இருந்தாலும், அன்னம் பிரம்மம், உன்னை நான் கடவுளாக காண்கின்றேன், உன்னால் தான் நான் வாழ்கின்றேன், ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த உணவு சாப்பிடுங்க, அந்த தாவரங்களை போட்டுங்கள். அதே போல வீட்டுல ஏதாவது ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு கிளி, ஒரு பெட் அனிமல், அதை வளர்த்துங்க, அன்பு செலுத்துங்க. திருவிழாவுக்கு போற நாயை கல்லால் அடித்து கொள்ள வேண்டாம், அதனுடைய காலை குறிக்க வேண்டாம். முடிஞ்சா ஒரு புது பிஸ்கட் போடுங்க, இல்லைன்னா அடுத்தது நீ மனித பிறவியாக வர வேண்டும் என்றதை இறைவனிடம் முறையிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த ஜீவனுக்காக. அடுத்ததாக, குரு தெய்வம் 24 மணி நேரமும் வள்ளலாரை நினைக்காமல் நாம் அழைத்தேறவே முடியாது. நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆனவர் தெரியாது, நமக்கு அவரை காற்றவர், இப்பவே அருட்பெருஞ்சோதி ஆனவர் வள்ளல் பெருமான் தான். 24 மணி நேரமும் அருட்பெருஞ்சோதி மந்திரம் உங்களுடைய மூளையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமானுடைய திருவடிகளை உங்களுடைய தலைமையில வச்சுட்டு வணங்குங்க, கைகளை உயர்த்துங்கள். உங்களுடைய தலைக்கு மேல பெருமானுடைய உருவம், திருவடி இருக்கு, கெட்டியா பிடிச்சுக்கோங்க, விடவே விடாதீங்க. உயிரால் பிடித்துக் கொண்டே உன்னை விடமாட்டேன் என்பார். சாமி பிடிச்ச மாதிரி நாம சாமியை பிடிச்சிக்கோம். அவர் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டார், நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்க தெரியாது. நமக்கு வள்ளலார் தான் எல்லாமே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளலார் தான் நமக்கு. பெருமானுடைய திருவடிகளை கெட்டியா பிடிச்சிங்க. என்ன வேணா கேட்கலாம் நம்ம அப்பா. இப்ப கேளுங்க, உங்க மனசுல
சொல்லுவார், ஒருவர் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது தனக்காக செய்யக்கூடாது, எல்லாருடைய நலனுக்காக செய்ய வேண்டும், அதில் அவருடைய நன்மையும் அடங்கும்பார். ஆக இந்த கூட்டு பிரார்த்தனையில இதுவரை இங்கே வந்திருக்கின்ற எல்லா மண்மனைய சகோதர சகோதரிகள் என்னென்ன விரும்புகின்றார்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வீட்டுல கடைசியாக அருட்பெருஞ்சோதி விளக்க வச்சுக்கோங்க. அந்த விளக்கு தான் அருட்பெருஞ்சோதி. அது ஏதோ மண்ணு விளக்குனோ தகர விளக்குனோ நாம தானே கொண்டு